ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 2 இயர்க்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதிலேருந்து நம்ம பாலிட்டியில் மட்டும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த டாப்பிக்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நிதியாண்டு, அதாவது நிதி ஆயோக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வருது, குடியரசுத் தலைவர்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது, பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். முதலாவது கேள்வி பாருங்கள். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுப்பதற்கு முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டது எந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, எல்என் சிங்வி குழு. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி. இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை வகைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. முதலாவதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன், இரண்டாவது டாக்டர் ஜாகிர் ஹுசேன், மூன்றாவது டாக்டர் ராஜேந்திர பிரசாத், நான்காவது விவி கிரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 3, 1, 2, 4. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வருவார், இரண்டாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் வருவார், மூன்றாவதாக தான் வந்து டாக்டர் ஜாகிர் ஹுசேன் வருவாங்க. ஸோ நான்காவதாக பார்த்திங்கன்னா விவி கிரி. அடுத்ததாக மூன்றாவது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதி 25 வயது என்ன பண்ணியிருக்கணும், நிரம்பியவர்களாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்ததாக நான்காவது கேள்வி. ரங்கராஜன் கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான்காவது கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, பொதுத்துறை நிறுவனங்களில் பங்கு விலக்கல் தொடர்பாக. ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி. கீழ்காண்பவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வங்கிகளுடைய வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. மக்களாட்சியின் உண்மையான தத்துவம் அதன் ஆட்சி உரிமையை பகிர்ந்து கொள்வதில் தான் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இரண்டாவது வாக்கியம், அது சமூக வகுப்புகளிடையே முரண்பாடுகள் ஏற்படாமல் இருக்க உதவுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா நிலைத்த அரசியல் தலைமையை உறுதிப்படுத்த நல்ல வழிகாட்டியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2, 3 வந்து சரிதான். ஓகேவா? ஸோ அடுத்ததாக ஏழாவது கேள்வி. பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 3, 4, 2. ஸோ மத்திய அரசில் பார்த்திங்கன்னா பிரதமர் இருப்பார். ஸோ மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் வந்து நிர்வகிப்பார். ஸோ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மேயர் வந்து நிர்வகிப்பார். கிராம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி தலைவர் வந்து நிர்வகிப்பார். ஓகேவா? ஸோ அடுத்ததாக எட்டாவது கேள்வி. எந்த நோக்கத்தை மீட்க ஏப்ரல் 2006 வழக்கத்திற்கு மீறிய புகழ்மிக்க இயக்கத்தை நேபாளம் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்களாட்சி. ஒன்பதாவது கேள்வி. அரசியல் அமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள மன்னிப்பளிக்கும் அதிகாரமானது. ஆன்சர் ஆப்ஷன் பி, செயல்துறை அதிகாரம். ஸோ குடியரசுத் தலைவர் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ குடியரசுத் தலைவர் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக 10வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 4. ஸோ 4 தான் வந்து சரியாக பொருந்தலை. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கானிங் பிரபு பொது பாடச்சட்டப்படி வங்க படை வீரர்கள் இந்தியாவில் மட்டும் போரில் ஈடுபட வேண்டும் சொல்லியிருக்காரு. ஸோ கானிங் பிரபுவினுடைய பொதுப்பணி படை சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவிலும் தேவை ஏற்படின் கடல் கடந்தும் போரில் ஈடுபட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 1, 2 சரி. 12வது கேள்வி. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ அரசாங்கத்தின் பிரிவுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2, 4, 1, 3. ஓகேவா? ஸோ அரசாங்கத்தின் பிரிவுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அதிகார கூட்டு கலைவு. ஓகேவா?
ஸோ அதிகாரம் அரசாங்கங்களுக்கு இடையே பல நிலைகளில் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது கூட்டரசு அமைப்பு முறை அரசாங்கம். ஓகேவா, கூட்டரசு அமைப்பு முறை அரசாங்கம். சி பாருங்க, அதிகாரம் பல்வேறு சமூக அமைப்புகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சமூக அடிப்படையிலான அரசாங்கம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக அதிகாரம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகளிடம் பகிர்ந்தளிக்கப்படுவது என்ன சொல்கிறாங்க? கூட்டாட்சி அரசாங்கம் சொல்கிறாங்க. ஓகேவா. 13வது கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ள இந்திய மொழிகளுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான் இது. ஸோ மொழிகள்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 22. ஓகேவா. 14வது கேள்வி பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திட்டங்கள் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ திட்டங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ 14க்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. MDM அப்படின்னாலே நம்ம மதிய உணவு. ஓகேவா. ஸோ மதிய உணவு திட்டம். அடுத்ததாக SSA அப்படிங்கிறது ஆரம்ப கல்வி, RMSA அப்படிங்கிறது இடைநிலை கல்வி, NRHM அப்படிங்கிறது கிராமப்புற சுகாதாரம். ஓகேவா. ஸோ அடுத்ததாக 2013 கேட்கப்பட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ முந்தைய ஆண்டு வினாக்களுடைய தொகுப்பு தான். 15வது கேள்வி, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 15க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 2013 வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ 16வது கேள்வி, தவறான பொருத்தத்தை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் 1948 கொடுத்துருக்காங்க. ஸோ 16க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. ஓகேவா. ஸோ சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுடைய உடன்படிக்கை 1966 அப்படிங்கிறது தவறாக இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்ததாக 17வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. JVP குழு இந்தியாவினுடைய மொழிவாரி மாநிலத்தின் அமைப்புகளை மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கூற்று கொடுத்துருக்காங்க. அதற்கான காரணம் பார்த்திங்கன்னா இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 17க்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவினுடைய சரியான காரணம் கிடையாது. ஓகேவா. ஸோ அடுத்ததாக 18வது கேள்வி, கூற்று கொடுத்துருக்காங்க. டில்லிக்கு முழுமையாக மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கவில்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தலைநகரமாக டெல்லி விளங்குறதுனால அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 18க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. அதாவது கூற்று காரணம் ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆர் அதாவது கூற்று காரணம் பார்த்திங்கன்னா கூற்றுக்கு சரியான விளக்கமாக தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்ததாக 19வது கேள்வி, ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவின் பிரதான குறிக்கோளானது நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும். 19வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. ஸோ RAY அப்படிங்கிற திட்டம் எதுக்காக பார்த்தீங்கன்னா சேரிகள் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டினும் கூட, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 20வது கேள்வி, இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 20வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3, 2, 4. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு யோகேஷ் குமார் சபர்வால் வருவாங்க. ஸோ அடுத்ததாக 2வதாக KG பாலகிருஷ்ணன் வருவாங்க. 3வதாக சரோஷ் ஹோமி கபாடியா வருவாங்க. ஸோ 4வதாக பார்த்திங்கன்னா அல்டாமஸ் கபீர். ஓகேவா. ஸோ 21வது கேள்வி பாருங்கள், 14வது நிதிக்குழுவின் தலைவர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிதிக்குழுவை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அதுவுமே திட்டக்குழு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே படிச்சுக்கிட்டோம். ஸோ படிச்சுக்கணும். ஓகேவா. ஸோ 21வது கேள்விக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி YV ரெட்டி. 22வது கேள்வி, 2013ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நீதிபதி வர்மா குழுவினரால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகளில் பின்வருவற்றுள் எது இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அரிதிலும் அரிதான தேர்வுகளில் மரண தண்டனை பரிந்துரைக்கிறது அவங்க இந்த பரிந்துரைகளில் இடம்பெறலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 23வது கேள்வி பாருங்கள்,
பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மண்டல் ஆணையம். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அடுத்ததா 24வது கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பஞ்சாயத்து ராஜ் பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயரில் கூட இல்லாமல் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேவா? ஸோ முக்கியமான பார்ட். ஸோ பஞ்சாயத்து ராஜ் படித்து வச்சுக்கோங்க. ஸோ 24ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 11வது அட்டவணை. 25வது கேள்வி, எந்த 5 ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 25வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5வது திட்டம். ஓகேவா? ஸோ 5வது 5 ஆண்டு திட்டம். 26வது கேள்வி, கூற்று கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது. காரணம், நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 26க்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஆர் ஏவின் சரியான விளக்கம். ஓகேவா? ஸோ அடிப்படை கடமைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, போயிட்டு எனக்கு இது வரல, அடிப்படை உரிமைகள் நம்ம போயிட்டு கேட்கலாம், ஆனால் வந்து அடிப்படை கடமைகள் வந்து கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்ததா 27வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9ல் சில அம்சங்களை வந்து சேர்த்திருக்குது. ஆப்ஷன் பி பாருங்க, இதன் மூலம் மாநில அரசுகளுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டும் சரி. ஓகேவா? ஸோ அடுத்ததாக பஞ்சாயத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 கொஸ்டின் கிட்ட வர்றது. ஓகேவா? ஸோ 28வது கேள்வி, பொறுத்துக திட்டங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு பணியாளர் தெரிவும். இது எல்லாமே நம்ம டிஎன் மெட்டீரியல் வந்து டெலிகிராம் குரூப்பில் அனுப்பியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பாலிட்டி நோட்ஸ் டிஎன் நோட்ஸை பார்த்துக்கோங்க. 28வதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. ஸோ இந்த அறநிலைய சட்டம் 1921ல் கொண்டு வரப்பட்டது. சென்னை மாநில தொழில் உதவி சட்டம் 1922ல் கொண்டு வரப்பட்டது. அரசு பணியாளர் தேர்வாணையம் 1929ல் கொண்டு வரப்பட்டது. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926ல் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததான் 29வது கேள்வி, நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியல் அமைப்பு ஷரத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஷரத்து 323 ஏ. ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 323 ஏ நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 30வது கேள்வி, பின்வருவனவற்றுள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62லிருந்து 65 வயது வரை உயர்த்திய சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 104வது சட்ட திருத்தம் தான் வந்து, அதாவது 62லேருந்து 65 வயது வரைக்கும் உயர்த்திய சட்ட திருத்தம் 104வது சட்ட திருத்தம். ஓகேவா? அடுத்ததான் 31வது கேள்வி, பொறுத்துக சட்டத்தின் ஆட்சி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. சட்டத்தின் ஆட்சி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ நீதி புனராய்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ பொதுப்பட்டியல் உள்ள கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. அரசினுடைய நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்ம 2 இயர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம், பாலிட்டியில் இருக்கிறது மட்டும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் வருது, 5 ஆண்டு திட்டம், அதுக்கப்புறம் வந்து நிதி ஆயோக். ஸோ இந்த மாதிரி வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர், அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை, அதாவது உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ நீதிமன்றத்தை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக படிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சட்டங்கள் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ இப்போது தற்போதைக்கு வந்து என்னென்ன சட்டங்கள் வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இதெல்லாமே வந்து படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் 2க்கு.
ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஆல்.